கதிரவேல் கேக்குதுங்களா? கதிர்வேலு ஓகே ஃபைன். உங்களது ஆடியோ கேக்குதா? எங்களுது நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. கோபி கேக்குதா அவர் பேசுறது? அவர் பேசுறது கேட்கல சார். நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க. என்னுடைய பேர் தொழில் குரு. நம்ம கூட வந்து சைனால இருந்து நம்மளுடைய இவர் கோபி இருக்காரு, நம்மளுடைய பார்ட்னரு. இந்த செஷன் வந்துட்டு ஆக்சுவலா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா பாருங்க. ரொம்ப வால்யூம் லோவா இருக்கு எனக்கு சார். ஃபுல் இங்க ஃபுல் இயர்போன் வால்யூம் போட்டுக்கோங்க. வச்சிட்டேன், எனக்கு கேட்கல. இயர்போன் நீங்க இயர்போன் யூஸ் பண்ணுங்களேன். இல்ல சார் இப்ப பேசுங்க. கேக்குதுங்க, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஓகேங்களா? இந்த செஷன் ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு அனுப்பி வைப்போம், முடிஞ்சதோ இல்லையோ. நீங்க கோபி அவர் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்குவாரு. என்னை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க அதுக்கப்புறமா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்சர்வேஷன்ல இருக்கேன், தேவைப்பட்ட பேசுறேன். ஓகே ஓகே. வணக்கம் சார். வணக்கம். கேக்குதா மிஸ்டர் கதிர்வேல் சார்? ஓகே. சோ நான் வந்து அவர் பேசுறது ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கங்க கதிர்வேல். ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட இன்ட்ரோடக்ஷனும் ஏதாவது இது வீடியோல. இருந்தாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் 97ல இருந்து சைனால இருக்கேன். ஸோ இங்க வந்து 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனா ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா தமிழ் பேசுற மக்களுக்கு வந்து நாங்க வந்து இங்க இருந்து என்ன கேட்குறாங்களோ A to Z சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட்ல பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வாங்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆன உடனேவே இது 1-to-1 மீட்டிங் நடந்திருக்கணும். ஸோ அப்போ 3 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கலாம். நீங்க என்னவோ 2 வீக்ஸ் ஏதோ பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்களை ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க செக்ரட்டரியா? சரி, ஓகே. பட் ஆனா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட தான் பேசுறோம், ஏன்னா அது வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் மெம்பர்னா ஒருத்தர் மட்டும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்கனவே சைனால இருந்து நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேற சொன்னீங்க. நான் வந்து 97 வந்துட்டு 2004ல சைனீஸ் ஒய்ஃபு மேரேஜ் பண்ணிட்டு 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையனுக்கு வந்து 19 வயசு ஆகுது. இது வரைக்கும் 3000 ப்ராடக்ட் வந்து தமிழ் பேசுற மக்களுக்கோசம் உலகம் ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சைனான்னு சொன்னீங்கன்னா என்ன வந்து எல்லாரும் சைனா கோபி தான் கூடுவாங்க. காரணம் நான் ஷங்காயில இருக்கேன். ஆனால் சைனா ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ப்ராடக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் சென்ஜன்லேருந்து ஆரம்பிச்சு அர்பின் வரைக்கும் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா சைனா பற்றி உங்களுக்கு தெரியுன்றதுனால ஊர் பேர் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கும். நமக்கு அதெல்லாம் எதுவும் ஐடியா இல்லை. நாங்கள் வந்து சைனா ட்ரேட் கன்சல்டன்ட் சர்வீஸ். எங்ககிட்ட மெம்பர் ஆனாங்கன்னா அவங்கள பற்றி நாங்கள் யோசிப்போம். மெம்பர் ஆகலைன்னா யோசிக்க போகிறது இல்லை. ஸோ அந்த யோசிச்சுட்டு என்ன பண்ணி தரணுமோ டைரெக்டாக கேட்டால் பண்ணி தர முடியும். இதில் எதுவும் வந்து இப்படி அப்படி எதுவும் கிடையாது. பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் கேட்டு இப்போ எல்லாரும் இந்தியன்ஸ் எல்லாரும் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி 5%, 10% சர்வீஸ் சார்ஜ் பண்ணி பண்ணிப்போம். மெம்பர்ஷிப்னு சொல்றது வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்திருக்க அமௌண்ட்டுக்கு வந்து இந்த 1-to-1 மீட்டிங், அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று அனலைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசர்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு A to Z சர்வீஸில் ஒரு ABCDE இதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணி தரலாம். ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸோட டீட்டெயில். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வந்திருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? சைனா ட்ரேட் கன்சல்டன்ட் சர்வீஸ் சென்டர்ல A to Z பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி வாட்ஸ்அப்போ வீசாட்டோ ஏதாவது ஒரு குரூப் போட்டீங்கன்னா அதுல இருந்து நாங்க இன்வால்வ் ஆகிறோம்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்ன இன்வாய்ஸ் வேல்யூ வருதோ அதுல என்ன பெர்சன்டேஜ் தர முடியும்னு சொல்றீங்களோ அதை வச்சு வி கோ த்ரூ.
ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இப்ப கேளுங்க, சாரையும் கேளுங்க, என்னையும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ICTCSல வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா மெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்க, சூப்பர். ஓகேங்க சார், என்னோட பேர் தெரியும், கதிர்வேலு. நான் இந்த சைனேஜ் பிராண்டிங் கம்பெனி தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், மெகா டிஜிட்டல் அண்ட் அட்வர்டைசிங் சொல்லி. சின்ஸ் 2009ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 2014ல சைனா வந்தேன். எனக்கு புதுசா ஏதாவது பண்ணணும் இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு நானும் வந்தோம். அங்கிருந்து நிறைய, அதுக்கப்புறம் இந்த LED டிஸ்பிளே ஸ்கிரீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி இங்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அடுத்து இந்த சைனேஜ் இந்த இதுலயே வந்து, ஏன்னா கார்பரேட் கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி எல்லாம் பிராண்டிங் பண்றது இல்ல. அப்ப அதுக்கான இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான மெஷினரிஸ் எல்லாமே அங்கிருந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து நான் ஃப்ரீக்வெண்டா வர்றது பாக்குறது இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்து இப்பதான் மார்ச்ல தான் வந்தேங்க, அங்க சைனா வந்தேன். வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த எல்லாம் பேசிட்டு வந்தேன். ஆக்சுவலா எனக்கு ஏன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு, எனக்கு சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன், என்னால வந்து ஒரு 1.5 மாசம் பேச முடியாம ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து நான் பேச முடியல. எனக்கு அங்கேயும் வந்து ரொம்ப கோல்டு வெதருங்களா, ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ஷன்ல தான் வந்தேன் நான் அங்க சைனா வரும்போது. மார்ச்ல வந்து இங்க வந்திருக்கீங்க, பயங்கர கோல்டு. ஆமா ஆமாங்க, சென்சன்ல நல்லாவே குளிரா இருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் வந்து திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆனதுனால பேச முடியல. அதனாலதான் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு இப்ப புதுசா வந்து ஒரு ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் இது வெக்கேஷன் வேற கரெக்டா வந்துச்சு, பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. எனக்கு 2 பசங்க, ஒருத்தன் 11th படிக்கிறான், இன்னொரு பையன் LKG. இது என்னோட ஃபேமிலி. ஒய்ஃப் வந்து பிசினஸ் பாத்துக்கிறாங்க. எனக்கு என்னன்னாங்க, இப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ட்ரபிள் எல்லாம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாஜிஸ்டிக் வந்து ஒரு பர்சன் வந்து மணிகண்டன் சொல்லி இப்போ ஒரு 6-7 வருஷமா வந்து கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு ஏதாவது கன்சைன் அங்க வந்து எல்லாத்தையும் பேசி ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா, அவர் அங்க இருக்கிற ஏஜென்ட் மூலமா அதை எடுத்து இங்க டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சம்டைம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சில சப்ளையர் எல்லாம் வந்து ஷாங்காயில எல்லாம் வேனிஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இல்ல இன்வாய்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத எல்லாம் கூட்ஸ் அவங்க எடுத்துட்டு அவங்க பேர்லயே வந்து இன்வாய்ஸ் பண்ணி நான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க ஒரே ஷிப்மெண்ட்டா எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அங்கேயும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் பண்ணதுனால இப்ப அவங்க அந்த கோவிட்க்கு அப்புறம் அவங்களும் பண்றது இல்ல அது. அதனால நம்ம டெம்பரரி எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நாம அவங்களுக்கு அப்ளை பண்ணி எடுத்து அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அதான் எனக்கு ஆக்சுவலா வந்து நான் அங்க சைனால இருக்கும்போது தான் வந்து சாரோட வீடியோ பார்த்தேன். ஃபேஸ்புக்ல வந்து பார்த்த உடனே தான் சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியா வந்த உடனே பேசினேன். இதாங்க இப்போ நான் வந்து அந்த 3D பிரிண்டர் அப்படிங்கறத நான் அங்கேயே பார்த்து பேசிட்டேன். ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெஷின் வாங்கியிருந்தோம் நம்ம. இப்ப அதுக்கு பின்ன அவங்க வந்து முதல் சென்சன்ல இருந்தாங்க, இப்ப வந்து வேற ப்ரொவின்ஸுக்கு மாறிட்டாங்க. நான் அங்க போய் நேரடியா விசிட் பண்ண போலாம் அப்படிங்கிற போது மேபி அவங்க ஏதாவது ஸ்பிளிட் ஆயிட்டாங்களா, இல்ல அங்க ஒர்க் பண்ண இந்த இன்டர்நேஷனல் மேனேஜர் எது வெளியே போயிட்டானா தெரியல. கோவிட்ன்றது வந்து ஒரு சுனாமி மாதிரி இருக்கு சைனாக்கு. அதான் எல்லாரையும் வந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே போயிட்டாங்க, அது எப்படி சொல்றது தெரியல. சோ சின்ன ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த நேரம் வளர்ந்தவங்க எல்லாரும் வளர்ந்தாங்க. ஓகேவா, நமக்கே இது வந்து ஒரு பேக் தான் இது கோவிட்ங்கிறது. பட் ஆனா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஆலமரம் மாதிரி இருக்கறனால சைனீஸ் கிரீன் கார்டு ஹோல்டர் நாங்க. சரிங்க, சூப்பர். சோ அதனால செட்டில் டவுன் இங்க. சோ அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க பொறுமையா சர்வை பண்ணி வந்தோம். அது ஒய்ஃப் சைனீஸ்ன்றனால இங்கேயே செட்டில் டவுன் ஆகி கிரீன் கார்டு இருக்கனால நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஷேருக்கும் தெரியும், ஒரு 5 இடத்துல 6 இடத்துல வாங்கி பேக் பண்ணி இன்வாய்ஸ் பண்ணி அனுப்புறது தான் வந்து எங்களோட மெயின் பிசினஸாவே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கோவிட் நேரத்துல நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, பார்ட்னர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சுனாமி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இப்போ அது டைவர்ஸ் ஆகி டைவர்ஷன் இன்னொருத்தர் வந்து எங்ககிட்ட இப்ப தேடுறாங்க. சோ அதுக்குதான் வந்து CTCS உருவாக்குனது. சரி, இந்த மாதிரி தேடுற மக்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த கம்பெனில எல்லாமே பேசிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் தருவீங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என் கம்பெனில இருந்து, ஏன்னா இப்போ வந்து இந்தியா வந்து GST, இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொடாஞ்சு எடுக்கிறாங்க. ஏன்னா பில் ஆஃப் என்ட்ரி நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும். சோ அப்ப ஒரு கம்பெனி இங்க இல்லைன்னா உங்களால பண்ண முடியாது.
தனித்தனியா எடுத்துட்டு வந்தா 10 செலவாகும். ஸோ அதனால உங்க இஷ்டம். நீங்க திருப்பூர்காரன்னும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பூர்ல நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. டிஏல வந்து நான் அசோசியேஷன்ல இருக்கனால எனக்கு பெரிய இவரே தெரியும். டிஏல இருக்காருல பிரசிடென்ட், அவரே ரொம்ப க்ளோஸா தெரியும். ட்ரஸ்ட் சரி. ஒர்க்குலாம் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம், அது நாட் பிக் டீல். உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த என் கம்பெனி என்கிட்ட வந்து ஷங்காய் ஷைனிங் எக்ஸிபிஷன் கம்பெனின்னு ஒன்று இருக்கு. இது எதுக்கு நாங்க வச்சிருக்கோம்னா, மிஷின் அங்க அமுச்சு ட்ரேட் ஃபேர்ல வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு வரதுக்கோசம், அதுக்கோசம் தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் கம்பெனி வச்சிருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம சைனா பெவிலியன் சொல்லிட்டு திருப்பூர்ல வந்துட்டு நிட் ஷோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா, நம்ம பக்கத்துல தான். நம்ம இப்ப வினாசிங்க, நாம நம்ம பக்கத்துல தான் நிட் ஷோ நடக்கும். அவர் தெரியுமா? தெரியுங்க. ஹரிஷ். நம்ம நிறைய அங்க நிட் ஷோல எல்லாம் உள்ள பிராண்டிங் எல்லாம் நாம பண்ணி கொடுப்போம். ஓகே, அப்படியா? சரி, நிட் ஷோ நாங்க தான் பண்றோம். நிட் ஷோ அவர் வந்து எனக்கு டீலர் கிருஷ்ணா, நான் வந்து சைனா பெவிலியனுக்கு டீலரு. அதே மாதிரி நிட் டெக்லயும் வந்து ராயப்பன் இருக்காருல்ல, பாத்துருப்பேன்னு நினைக்கிறேங்க. கரெக்டா கேள்விப்பட்டிருக்கேன். நிட் டெக் இருக்கு பாத்தீங்களா? நிட் டெக்னு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாமே நம்ம பக்கத்துல தான், அவினாசி பக்கத்துல தான் நடக்குங்க. அவினாசி பக்கத்துல தான். சோ அதனால வந்து நான் அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்ட்னர். சோ அதனால திருப்பூர் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ ஓப்பனா சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஏடிஎம் சர்வீஸ்லயே அது இருக்கு. உங்களுக்கு 5 கம்பெனில இருந்து வாங்கி தரணுமா, எங்களுக்கு வந்து வாங்குற இன்வாய்ஸ்ல என்ன பெர்சன்டேஜ் தர முடியும்? ஓகே, இப்ப நம்ம வந்து என்னன்னா, இது ஒரு ப்ராடக்ட். எனக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல் அனுப்பியிருப்பேன், அவங்களோட வீசாட் ஐடி அனுப்பியிருப்பேன், பேசுறீங்க டேனியும் சொல்லி. அடுத்து இன்னொன்னு வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி, அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். ஆக்சுவலா வந்து நேத்து உங்களுக்கு கான்டாக்ட ஷேர் பண்ணி அவங்க கிட்ட பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பண்றதுன்னா வீசாட்ல வந்து 3 பேரும் ஒரு குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணலாம். குரு சார், நீங்க வீசாட்ல இருக்கீங்களா சார்? ஏதாவது வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வீசாட் எனக்கு ஏபிக்கு அனுப்பிச்சு வைங்க, இன்ஸ்டால் பண்ணி பாக்குறேன். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து வீசாட் தான், பணம் பே பண்றது எல்லாமே கடகடன்னு போயிட்டு இருக்கு. சோ அதனால அவர் வீசாட் வச்சிருக்காரு. யாரு? நான் என்னன்னா, என்கிட்ட வீசாட் ஏற்கனவே இருக்கு. நம்ம இங்க பேன் பண்ணதுக்கு அப்புறம் விபிஎன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் விபிஎன் போட்டு டெய்லி மார்னிங் வந்து விபிஎன் போட்டுட்டு வீசாட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்னா திரும்ப வீசாட் வந்துருவேன் நான். சோ என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா வச்சிருக்கேன் மிஸ்டர் கதிர்வேல். சரிங்க. நான் பிக்ஸ் ஆனதுல இருந்து அப்படியே இருக்கு அந்த மொபைல் நம்பர், இது வரைக்கும் மாத்தினது இல்ல. சோ அதனால வந்து இதான் என்னோட வீசாட். அடுத்தவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போ ஒரு குரூப் ஆட் பண்ணாலே அதுல என்ன சேல்ஸ் ஆகுதோ அதுல எத்தனை பெர்சன்டேஜ்னு பேசுறது தான் நம்மளோட இது. அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தா வெரி பெட்டர். நீங்க நானு நம்ம அந்த சைனால சப்ளையர்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் கிடையாதுங்க. அதனாலதான் நான் வந்து வீசாட்டே நேத்து ஆட் பண்ண சொன்னேன் உங்ககிட்ட. நான் உங்களுக்கு என்னோட சப்ளையர் கிட்ட வீசாட் பண்ணுவோம். முடிஞ்சா நான் அவருக்கு தொல்குரு சாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, முடியும் போது வச்சுட்டு ஆகும்போது. தொல்குரு சார், நீங்களும் வீசாட் ஒரு டவுன்லோட் பண்ணி விபிஎன் இருந்தா வச்சுக்கோங்க. ஏன்னா ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதை நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமோன்னு ஒரு தாட் இருக்கு. அதனாலதான். இல்லைங்க சார், நீங்க என்ன அப்படின்னா, நீங்க நான் சப்ளையர் கிட்ட யாருகிட்ட பேசி இருக்கிறனோ அவங்களோட டீடைல்ஸ் தான் தர போறேன். வேற ஏதாவது புதுசா இருந்தா நம்ம 3 பேரும் பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற போது நீங்க சர்ச் பண்ண போறீங்க. எனக்கு ஏதாவது லீடு இருந்தா நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். இந்த மாதிரி ஏற்கனவே பாத்திருக்கேன், பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதை பேசிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்களே எடுங்க சார். ஏன்னா நான் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறமும் வீசாட் வந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் சர்ச்சே நாங்க பண்றது இல்ல. ஏன்னா ரியலா யூஸ் கிடையாது. அது தலையை சுத்தி மூக்க தோடுறது. உங்களுக்கு இப்ப இந்த மிஷின் வேணும், இந்த ஸ்பெசிபிகேஷன் வேணும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் சொல்லும் போது கேட்க போறாங்க. ஒரு நம்பிக்கைக்கு இங்க ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன பெர்சன்டேஜ் தெரியுங்க, அவ்வளவுதான். இது தலையை சுத்தி மூக்க தோடுற வேலையே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் கத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு அவன் ஏதாவது மாத்தி கொடுத்து அதெல்லாம் அது ரியலா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் கிடையாது. கண்டிப்பா. அலிபாபா தெரியும், நிறைய தெரியும். அலிபாபா இருக்கு, அலிபே இருக்கு, நிறைய இருக்கு. அதுல சர்ச் பண்றது பெரிய டீல் இல்லை. ஆனா சர்ச் பண்ணி பணம் கொடுக்கறதும் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் பண்றதும் இப்படிதான். என்கிட்ட வந்து தூத்துக்குடியில வந்து ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவர் உங்களை மாதிரி தான் வந்தாரு. வரும்போது நீங்க ஏற்கனவே நல்லா பெருசா பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி சைனாலேயே உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். உண்மை அதுவாதான் இருக்கும். எவ்வளவு முன்னாடி வந்து பண்ணிருக்கீங்கன்னா ஓரளவு. எனக்கு என்னன்னா, அங்க வந்து சைனால குன்மிங்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். நான் எப்பவுமே சைனா வந்தா அவன் ஏர்போர்ட் வந்துருவான்.
அவன் என்ன அப்படின்னா அங்க வந்து பழக்கமாகல, அவன் இங்க இருந்தான். ஆக்சுவலா வந்து இங்க ஓப்போ அதுதான் மொபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பழகினவன். ஏன்னா இப்போ நம்ம கோவிட்ல ஓப்போக்கும் பிராண்டிங் பண்ணிட்டு எல்லாருமே இருந்தோம். வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நிறைய பேர் இப்ப ஆமா. அதான் உண்மை. ஓகேவா? அதனால எனக்கு புரியுது. நான் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா நான் 28 வருஷமா இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கனால ம். நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் பிக்கப் பண்றோம்னா அதுவும் A to Z சர்வீஸ்ல இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து $100, $150, $200. டிபெண்ட் அப்ப அந்த பிளேஸ், டைம். ஏன்னா ஆல் ஓவர் சைனா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு கூட ஒரு சிங்டோக்கு போறேன் நான். திங்கட்கிழமை காலையில சிங்டோ வர சொல்லியிருக்காங்க. 5 நாள் அங்க இருக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு வந்து $200 அப்படின்ற மாதிரி கணக்கா அவங்க வந்தாங்கன்னா எல்லா ஃபேக்டரியும் விசிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த A to Z சர்வீஸ்லயே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு ஓகே. கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். இப்போ WeChatலயோ குரூப் போட்டீங்கன்னா அது என்ன இன்வாய்ஸ் வருதோ எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. எங்களோட எதிர்பார்ப்பு வந்து 10%. நீங்க சொல்லுங்க. ஓகேங்க. ஓகேங்க சார். அதான் என்ன அப்படின்னா சில ப்ராடக்ட்டுக்கு ஓகே, சிலதெல்லாம் நான் செக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப ஆல்ரெடி இப்ப நான் இன்னொரு கம்பெனி இது வந்து நம்ம மெஷின் பர்ச்சேஸ் பண்றோம், 5 மெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இது வேற. சரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்ரையல் தான் பாக்குறோம், உங்ககிட்ட சாம்பிள்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அது ஓகே ஆச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு குவாண்டிட்டி பண்ணுவோம் நம்ம. சரி ஓகே. அது வந்து சரி நம்ம ஸ்டெப் இங்க பை ஸ்டெப்பா பண்ணுங்க. அதுக்கு இது வந்து கண்டிப்பா பண்ணிக்கலாங்க எனக்கு செட் கண்டிப்பா. ஆகும்னு தோணுது. இந்த ம். பிசினஸ் வந்து நீங்களும் நல்லா பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த ஆல் பிரசன்ஸ் இல்ல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ன்ற மாதிரி உங்களுக்கு தாட் இருக்குன்னா நம்ம கண்டினியூஸா பண்ணலாம். வி ஆர் டூயிங் வெரி கண்டிப்பாங்க. ப்ரொஃபஷனல். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், நோ ஐடென்சிக்கு. ஏன்னா நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். எனக்கு 28 வருஷத்துல சைனீஸ்லயும் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஓகேவா? சரிங்க. அதான். இந்தியன்ஸ்லயும் சொந்தக்காரங்க இருக்காங்க. அதனால இந்த வழ குழ என்னால பண்ணவே முடியாது. இல்ல எனக்கே இல்ல இவ்வளவு அதுதாங்க வேணும்னு கொடுத்தா எனக்குமே நான் என்னன்னா, பண்ணி தரேன். நானு அதுதான் இங்க எதுவுமே வந்து பிசினஸ்ல ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஏன்னா நீங்க பண்றதும் பிசினஸ், நான் பண்றதும் பிசினஸ் தான். நானும் என் கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயா எந்த சர்வீஸும் கொடுக்க மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. என்னன்னா எல்லாமே ஒரு ரீசனபிளா வந்து நம்ம பேசிக்கலாம். சரி சரிங்களா? அது எல்லாமே சரி ஒர்த்தா இருக்கணும். உங்களுக்கும் அதனால வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். எனக்கும் அதே மத்தவங்க கிட்ட பண்றதை விட உங்க மூலமா அதை டீல் பண்ணும்போது எனக்கு அது பெஸ்டா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா. பண்ணிக்கலாம். பிரைஸ் வைஸ் சரிங்களா? எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேஸ் வைஸ் நீங்க மிஷின் பண்ணும்போது ஸ்பேஸ் கிடைக்கல. ஏன்னா மிஷின் விற்கிறவங்க எல்லாருமே அந்த ஸ்பேஸ்ல தான் கை வைப்பாங்க. கண்டிப்பா. மிஷின் கொடுத்துருவாங்க. அப்புறம் மிஷினை விட டபுள் மடங்கு ஸ்பேஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கிட்ட நடக்காது. நீங்க போட்டோ அமிச்சீங்கன்னா உடனே வந்து அந்த லோக்கல்ல வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல பார்த்துட்டு ஆமாங்க. இதான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கும் 10% கமிஷன் நம்ம சார்ஜ் பண்ணிப்போம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்க. சரிங்க. ஓகே. இப்போ நம்ம பேசுனதுல நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. இதுதான் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இப்ப பரவாயில்ல. சரி, இப்ப திருப்பூர்ல பரவாயில்லைங்க. நீங்க எல்லாமே எங்க கிளியர். வச்சிருக்கீங்க? அவினாசி ரோட்ல இருக்கீங்களா? அவினாசி அவினாசிலேயே இருக்கிறோம். அவினாசி ரோடு, எக்ஸாக்ட் அதாவது அவினாசி இல்லைங்க, எக்ஸாக்ட் அவினாசியே. அவினாசிலே இருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. ம். சரி ஓகே. சரி ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் குரு சார், நாங்க வணக்கம். நீங்க இருக்கீங்கல்ல சார்? ஒரு மியூட்ல இருக்காரு. லைவ்ல தான் இருக்கேன். லைவ்ல தான் இருக்கேன். லைவ்ல இதான் தான் சார் இருக்கு. லைவ்ல விஷயம். தான் இருக்கு. இவர் வந்து ரியலா வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால யூ நீட் சம் பர்சன். ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா ம். பிசினஸ் 5 மிஷின் சொல்லியிருக்காரு. அது ஒரு ட்ரையல் பார்ப்போம். ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய ப்ராடக்ட்னா நம்ம பண்ணி தருவோம். எல்இடிலேயே இப்போ வந்து நிறைய நியூ ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு. கிளாத் மாதிரி எல்லாம் ம். பார்த்துருப்பீங்க. எது வேணுமோ அந்த சொல்லுங்க. கட்டைன் நமக்கு ஃபிலிம்ங்க. சைனா ஃபுல்லாவே ஒண்ணுதான். செஞ்சன் போகணும்னா கூட போய் பார்க்கறதுக்கே நமக்கு அங்க டிரைவர்ஸ் இருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுத்தோம்னா அவங்க போய் பார்த்துட்டு வந்து நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஷங்காய் மிடில் இருக்கனால நான் என்னால எல்லா இடத்துலயும் சேம். உங்களுக்கு சிஆர்ஹெச் ட்ரெயினை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட் ட்ரெயின்ல. ஆமாங்க. ஸோ ரெண்டு பக்கமா எனக்கு வரதுக்கு இந்தியா காசு செலவு. இந்த பக்கம் வந்தாலும் 10,000 ரூபாய், அந்த பக்கம் வந்தாலும் 10,000 ரூபாய், அவ்வளவுதான். ஸோ அதனால நான் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்க வசதியா இருக்கும். ஸோ மிஷின் சொல்லும் போது நீங்க பண்ற மிஷின் ஃபுல்லாவே வந்து குவாங்ஜோ சைட் தான் நிறைய இருக்கு. ஆமாங்க, குவாங்ஜோ தான் மெஷின் மேக்ஸிமம். மற்றபடி இந்த இன்னும் சில மெட்டீரியல் எல்லாம் ஷாங்காய் அங்க அந்த ஏரியாவிலயும் எடுத்துட்டு இருக்கிறேன். டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷாங்காயில. சென்டர்ல எல்இடி நாங்க டிஸ்பிளே ஸ்கிரீன் எல்லாமே பண்றேன். ஈவுல வந்து நம்ம எல்லா இடத்துலயும் ஈவுல இருந்து ரெகுலரா மந்த்லி கண்டெய்னர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ சரிங்க. ஈவுல இருந்து வேணாலும் உங்களுக்கு பண்ணி தரோம். சரி ஓகேங்க. அதுதான் எனக்கு என்னன்னா இப்ப இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு சிஸ்டத்துல ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப எனக்கு. நான் அதுதான் இப்ப என்னன்னா இனி அடுத்த கட்டமே நம்மளுக்கு வந்து வேற இன்னும் நம்மளுக்கு நாம அங்க பாக்குற சில விஷயங்கள் இங்க ஒரு 5-6 வருஷம் கழிச்சுதான் இங்க மார்க்கெட்டுக்கே வந்துட்டு இருக்கு. இல்ல, அதுக்கு அதனால வந்து ரீசன் நாங்க இருக்கு இல்ல ஜி. உங்களுக்கு தெரியாதா? இங்க வரும்போது 1000 ரூபாய் சொல்லுவான். 5 வருஷம் கழிச்சு தான் அது 200 ரூபாய் வரும். அன்னைக்குதான் இந்தியாக்கே ஆமாங்க. போகுது. ஸோ அந்த ரீசன் உங்களுக்கு தெரியும்ல. இட்ஸ் நாட் பிக் கண்டிப்பாங்க. டீல். நம்ம அதை அது ஃபாலோ வந்து பண்ணி ஒரு இது பண்ண வேண்டியதுதான். அப்போ நீங்க அதாவது ப்ராடக்ட்லாம் கூட பாருங்க. எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். சைனா ஃபுல்லா சரிங்க. எங்க வேணாலும் பண்ண முடியும்.
அதுக்கு என்ன ரீசன்னா நாங்க வந்து சைனீஸ் ஒய்ஃப் இருக்கவங்க சிந்தியன் ஃபேமிலின்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். CHINDIAN CHIN 4 வார்த்தை சைனா, INDIAN இந்தியன். ஸோ எங்களோட ஃபேமிலிஸ் இருக்கு எல்லா ப்ராவின்ஸ்லயும். ஸோ அதனால எல்லா ப்ராவின்ஸ்லயும் எங்களால பண்ண முடியும். ஆனா எல்லாருமே சிந்தியன் ஃபேமிலினால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு நாளைக்கு 1500 ரூபா 2000 ரூபாய் கேட்பாங்க ஆரம்பி. ஆனா வேலையை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க, சரிங்க. நான் அப்ப இந்த ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வந்து அந்த ஃப்ரெண்டோட கான்டாக்ட் டீடைல் உங்களுக்கு WeChatல ஷேர் பண்றேன், பேசிடுங்க. இன்னொருத்தர் அந்த மேட்ரிக்ஸ் சொல்லி ஒரு கண்ட்ரோலர், அவங்களுக்கும் நான் பேசியிருக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் அவங்களோட WeChat ஐடி ஷேர் பண்றேன். நீங்களே அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிடுங்க. நான் அது பண்ண மாட்டேன் சார். நான் என்ன பண்ணுவேன்னா WeChatல நம்ம 3 பேரும் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஓகேங்க, சூப்பர். ஃபோன் பண்ற ஆளே நான் கிடையாது, ஏன்னா நமக்கு அதுக்கு நேரமும் இல்ல. சோ நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியாது. எதுவா இருந்தாலும் அதுல அனுப்பிச்சிடுவோம், அது உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவதுக்கோசம் இது பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் தொழில் குரு சார் வரும்போதே நீங்க WeChatனும் போது அவர் எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நான். நமக்கு இது தனியா ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் நடந்து சொல்றதுக்கு நேரம். சோ அதனால நீங்க நானும் அவங்க 3 பேர் ஒரு WeChat குரூப். ஓகேங்க, நான் ஐடி அனுப்பிச்சு விடுறேன், நீங்க கிரியேட் பண்ணிருங்க. நம்ம 3 பேத்துக்கும் அவங்க கிட்ட ஆல்ரெடி பேசி வச்சிருக்கிறேன். நீங்க என்னவோ இன்வாய்ஸ் வாங்கிட்டு நம்ம இப்ப வந்து என்ன பர்சன்டேஜ் எல்லாத்தையும் பேசிட்டு நாம வந்து ஃபர்தரா மூவ் பண்றோம் சொல்லிடுங்க. ஏன்னா நம்மளது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 10%, அது என்ன ஒர்க் இருக்கும் எதுவும் தெரியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் 10% சொல்லிடும். சோ இந்த 5 மிஷினுக்கு வந்து 10% ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த வாட்டில இருந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்றதா இந்த மாதிரி மீட்டிங் ஒண்ணு வச்சு டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகேதான். எனக்கு அதுதாங்க என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே நான் எந்த விஷயமா இருந்தனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாத்துருவேன். எதையும் எடுத்ததையுமே வந்து அது என்னன்னே பார்க்காம அதை வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். அதுதாங்க. சரி, ட்ரை பண்ணி அதனால கண்டிப்பா நாம இந்த டைம் இதை வந்து கண்டிப்பா பண்ணுவோம். எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லாமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது புரிஞ்சுப்பீங்க. அது இல்லாம நாங்க உலக தமிழ் மாநாட்டுல சங்கத்துல இருக்கேன். சோ அதனால எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சைனா கோபின்னு சொன்னா உலகத்துல இருக்க ஒரு தமிழ் சங்கங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? சரிங்க, ரொம்ப நன்றி. அதுதான் இது வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உங்க நம்பிக்கை இருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப கம்யூனிகேட் பண்ணேன். நானு இது வந்து எல்லாமே நம்பினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த உள்ளே மீட்டிங் அட்டன் பண்ணேன், மெம்பர் ஆனேன். எல்லாமே வந்து என்னன்னா நம்பிக்கை. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை காப்பதான் நம்பிக்கை வைக்கணும் சார். அந்த நம்பிக்கை எப்படி போவேன்னா 3 பொய் சொல்லுவாங்க. முதல் பொயில கொஞ்சம் குறையும், 2வது பொயில மறக்கும், 3வது பொயில மறந்துட்டு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான். பிசினஸ் நீங்க பண்ற மாதிரி நானும் அப்படிதான். இந்த டிஸ்கஸ் இவ்வளவு பண்றேன். இப்பவும் தொழில்குரு சார் இருக்கிறோம், நான் கொண்டு வந்து பண்றதுக்கு ரீசன் வந்து அது என்னோட ஸ்டைல் தான். இந்த ஐடென்சிக்கே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்கணும், 2வது தடவை அவரே ஒத்திட்டு பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். 3 தடவை நம்ம பொய் சொல்லும் போதே புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பண்றதா வேண்டாமான்ற மாதிரி. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் லெவல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிசினஸ் பண்ணுவோம். நோ டவுட். கண்டிப்பாங்க, லைஃப் லாங் கூட பண்ணலாங்க. நம்ம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வயசு பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும் சார். ஒரு 8 வருஷம் கழிச்சு இல்லைங்க அதுதான் என்னன்னா, எனக்கு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் இது ஓகே. எனக்கு அங்க சப்ளைஸ் தெரியும், இங்க என்ன சர்வீஸ் கொடுக்கணும்னு தெரியும். இது ஒரு சிஸ்டம் பண்ணிட்டு இனி என்னோட ஐடியாவே என்னன்னா, அந்த ஃபேக்டரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இனி வேற ஃபீல்டு அடுத்த இதுக்கு வந்து நிறைய என்னன்னா நாம இன்னும் நிறைய ப்ராடக்ட் போலாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில நம்ம இறங்கலாம் ஃபீல்டு. சரிங்களா? ஓகேங்க, கண்டிப்பா பண்ணிடுவோம். தொழில் குரு சார், கதிரவேல் நீங்க என்ன VPN யூஸ் பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் லிங்க் அனுப்பிச்சு வைங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேங்க, அதை வாட்ஸ்அப் பண்றேன், நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்ப WeChat ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க சாம்சங் மொபைல்னா சாம்சங்லயே இப்ப வந்து பெய்டு வெர்ஷன் ஒன்னு வருது VPN. அது இன்னும் வந்து ஒரு மோர் ஸ்டேபிள். அப்படியா? என்கிட்ட சாம்சங் இருக்கு ஒரு மொபைல். ஓகேங்க, நான் அந்த சாம்சங்கோட ஆப்பையே நான் வந்து என்னன்னு அதையும் செக் பண்ணி அனுப்புறேன். அது இயர்லி வந்து 500 என்னமோ சம்திங் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஆனா இது ஏபிகே WeChat ஏபிகே அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏபிகே ஃபைல் வந்து ஆப் நீங்க ஆப் வந்துங்க நீங்க VPN இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டவுன்லோடே ஆகும். நீங்க ஒன்ஸ் VPN போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பிளே ஸ்டோர்லயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் WeChat. ஆனா இந்தியன் நம்பரை யூஸ் பண்றீங்களா இல்ல எப்படி? இந்தியன் நம்பர் தானுங்க, ஆனா நம்மளுக்கு வந்து சர்வர் வேற இடத்துல இருந்து ஒர்க் ஆகும். ஜெர்மன்லயோ பிரிட்டனோ இல்ல சிங்கப்பூரோ அந்த மாதிரி மாறிடும். சரி, நீங்க அனுப்பிச்சீங்க, நான் அதை கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ரெண்டுமே இது நான் யூஸ் பண்ற VPN என்ன பிரச்சனைனாங்க,
நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஒன்ஸ் அதுல இருந்து வெளியே வந்துட்டு உள்ள போனோம்னா திரும்ப லாகின் பண்ணும் அந்த இது. நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்க சார். நீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு பண்ணிருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க. அதனாலதான் இப்படி ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்குது, இப்படி உட்காந்து பேசுறோம். இது இன்னும் நல்லபடியா போகணும். எனக்கும் வந்து என்னன்னா என்னோட பிசினஸ் வந்து நாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கால்ஸ் ஃபாலோ பண்றது இல்லைங்க. ஆஃப்டர் சர்வீஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம் ஃபுல்லா. யார் நம்மளோட சர்வீஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றோம். மார்க்கெட்டிங் கால்ஸ் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது இல்ல. நீங்க வாங்க நாங்க செஞ்சு தரோம். ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி இருக்க மாட்டோம், என்ன வரீங்களா இல்லையான்னு. ரியலா நேரம் இல்ல சார். ஓகேவா? ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. அந்த வேலை எல்லாம் பார்க்கும்போது இது நமக்கு டைம் இல்லை. நம்மள நம்பி வரவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கையா பண்ணிட்டு. கண்டிப்பா. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. குரூப் போடுங்க. நான் சார் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் டெய்லி என்ன பேசுறோங்கிறத ஒரு ரெக்கார்ட் மாதிரி நான் அமைச்சிடுறேன். ட்ரை பண்றேன் சார். நீங்க பாக்குறேங்க, நானு பாக்குறேன். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா யூ டேக் அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி, ஓகே சார். ஓகே சார். இல்லைங்க சார், இப்ப நம்ம வீட்லயே வந்து எல்லாமே வந்து டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணா கூட அவருக்கு என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்குவார். அதாங்க, ஒன்றும் இல்லைங்க கதிர்வேல், ஒன்றும் வெரி சிம்பிள். நான் வீசாட்ல வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ஓகே, அப்படி வர முடியலன்னு சொல்லி சொன்னா எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. கம்யூனிகேஷன் நீங்க பண்ணுங்க, டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுங்க, போதும், நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க சார், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அவரே சொல்லிட்டாரு. ஓகே, சரிங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. நான் எல்லாம் டீடைல் பண்ணிட்டு ஃபைனலா பேசிடுவோம். ஓகேங்க சார், நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.